பாஜகவோடு முரண்பட்டு வெளியே வந்துட்டாரு ஓபிஎஸ். இருந்தாலும் எதுக்கு சார் டெல்லி போய் பாஜக புள்ளிகள் அவர் சந்திக்கணுங்கிற ஒரு கேள்வி. பாரத பிரதமர் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது அவருக்கு மரியாதை இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒருவர் அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பை ஏற்று மதித்து செல்லுவது என்பது பண்பாடு. அந்த பண்பாடு காரணமாக அவர் போயிருக்கலாம். அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்குத்தான் அவர் போயிருக்கிறாரே தவிர சில பேர் சொல்லுவதை போல தேர்தல் கமிஷன் வேலையை பார்க்க போனார் என்று நான் நம்ப தயாராக இல்லை. அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களிடமும் பாரதிய ஜனதா அழைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர் போயிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவரை உள்ளே சேர்த்து கொள்ள மாட்டேன், கூட்டணியாக வேண்டுமானால் அவர் இருக்கட்டும் என்று சொன்னால் அந்த வாதத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் அவர் வழியாக அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் வழியாக எனக்கு நேரடியாக கிடைத்த தகவல். ஓகே சார், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அகாமடேட் செய்யப்படவில்லை என்றால் ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுக ஓபிஎஸ் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி தினகரனை போல தன்னுடைய ஆப்ஷனை ஓப்பனாக வைத்துக் கொள்வார். ஓகே, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அநேகமாக திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகாவுடன் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஆனாலும் யாராக இருந்தாலும் ஒரு நெருடல் ஏற்பட்டால் அடுத்த ஆப்ஷனும் ஒன்று வைத்துக் கொள்வார்கள். என்னை பொறுத்தவரை திரு ஓபிஎஸ் அணியில் தாவேகா பக்கம் போகலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. திமுகவோடு கூட்டணியாக சேரலாம், கட்சியில் சேர வேண்டாம் என்ற கருத்தும் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு நாம் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம், அதில் தவறில்லை என்று சொல்லுகிறார்கள். எடப்பாடியை வீழ்த்துவதற்கு திமுகவை ஆதரிக்க கூட ஓபிஎஸ் தயாராகி விடுவார், நாம் எடுத்துக்கலாமா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் போய் திமுகவை ஆதரிக்கலாமா என்கிற கேள்வி சிலரால் எழுப்பப்படுகிறது. அதற்கு திரு ஓபிஎஸ் தரப்பிலே இன்னொரு பதிலும் கூறப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்த திரு ஆரம்பி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் செல்லமாக பாதுகாக்கப்பட்டு அரசியலில் வளர்க்கப்பட்ட திரு திருநாவுக்கரசர் அவர்களும் திமுகவோடு கூட்டணி கட்சியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே திரு ஓபிஎஸ் போனால் அதில் தவறில்லை, கூட்டணி கட்சியாக போனால் தவறில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இதில் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அவர் ஓபிஎஸும் அமமுகவும் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதில் தேர்தல் களத்தில் பாதிக்கப்பட போவது எடப்பாடி பழனிசாமி தானே தவிர அவர்கள் அல்ல. ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அல்ல. ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சேருகிற இடத்தில் ஜெயித்து விடுவார்கள். அதிமுக ஆட்சிக்கு வராது.